வணக்கம். 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் ஒரு மாபெரும் வரலாற்று திருப்பம்னு தான் சொல்லணும். யாரும் சற்றும் எதிர்பார்க்காத ஒரு பெரிய அரசியல் மாற்றம் நடந்திருக்கு. இத பத்தி தான் இன்னைக்கு நம்ம சிறப்பு விளக்கத்துல ரொம்ப விரிவா ஆனா தெளிவா பார்க்க போறோம். வாங்க உள்ளே போகலாம். முதல்ல 59. இந்த நம்பரை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது சும்மா ஒரு சாதாரண நம்பர் கிடையாது. கடந்த 59 வருஷமா தமிழ்நாட்டுல திமுக அப்புறம் அதிமுக இந்த ரெண்டு திராவிட கட்சிகள் மட்டுமே தான் மாறி மாறி ஆட்சி செஞ்சுட்டு வந்திருக்காங்க. மூணாவதா ஒரு கட்சியால இந்த இருதுருவ ஆதிக்கத்தை அசைக்க கூட முடியல அப்படிங்கறது தான் இத்தனை கால வரலாறு. ஆனா அந்த 59 கால அசைக்க முடியாத அரசியல் கோட்டை இப்போ ஒரே நாள்ல சுக்குநூறா உடைஞ்சிருக்கு. இந்த மாபெரும் அரசியல் பூகம்பத்தை ஏற்படுத்தினது வேற யாரும் இல்ல, முதன்முறையா தேர்தலை சந்திச்ச தமிழக வெற்றிக் கழகம், அதாவது டிவிகேவும் அதோட தலைவரான நடிகர் விஜயும் தான். இது ஏதோ சாதாரண வெற்றி இல்லங்க, ஒட்டுமொத்த மாநிலத்தோட அரசியல் களத்தையே இது முற்றிலுமா புரட்டி போட்டிருக்கு. சரி, இது எப்படி நடந்துச்சுன்னு படிப்படியா புரிஞ்சுக்கலாம். 1. இந்த அரசியல் பூகம்பம். 2. டிவிகேவோட வெற்றிக்கு பின்னாடி இருக்கிற காரணங்கள். 3. தொங்கு சட்டமன்றத்தோட சிக்கலான கணிதம். 4. இதில் இருக்கிற அரசியல் சாசன மோதல். அப்புறம் 5. இந்த நம்பர் கேமுக்காக உருவாகிற புதிய கூட்டணிகள். இதையெல்லாம் தான் நாம பார்க்க போறோம். பகுதி 1. அரசியல் பூகம்பம். 59 ஆண்டு ஆதிக்கத்தோட முடிவு. இந்த வாக்கு சதவீதங்களை கவனிச்சிங்கன்னா ஒரு சுவாரஸ்யமான விஷயம் புரியும். தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே 3வது கூட்டணிகள் 10% வாக்குகளை தாண்டதே ரொம்ப பெரிய கஷ்டமா இருந்துச்சு. ஆனா டிஎம்கேவி பாத்தீங்கன்னா சுமார் 34.92% வாக்குகளை பெற்று அந்த வரலாற்று தடைய அசால்ட்டா உடைச்சிருக்காங்க. இதனால பலம் வாய்ந்த திமுக 24.19%, அதிமுக 21.21% வரலாறு காணாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய சரிவை சந்திச்சிருக்காங்க. இந்த தேர்தல் எந்த அளவுக்கு ஒரு பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு தெரியுமா? முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தன்னோட சொந்த கோட்டையான கொளத்தூர் தொகுதியில டிஎம்கே வேட்பாளர் வி.எஸ். பாபு கிட்ட 7700க்கும் மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்துல எதிர்பாராத வகையில தோல்வி அடைஞ்சிருக்காரு. ஆளுங்கட்சியோட முதலமைச்சரையே ஒரு புதுக்கட்சி வீழ்த்துதுன்னா அது சாதாரண விஷயம் இல்லையா? பகுதி 2. டிவிகேவின் வெற்றி. எப்படி அந்த எக்ஸ் ஃபேக்டர் இளைஞர்களை கவர்ந்ததுன்னு பார்க்கலாம். இங்க 2 வெவ்வேறு அரசியல் அணுகுமுறைகள் ரொம்ப தெளிவா தெரியுது. ஒரு பக்கம் திமுகவோட தேர்தல் அறிக்கை, இல்லரசிகளுக்கு 8000 ரூபாய் கூப்பன்கள், முதியோர் உதவித்தொகை உயர்வுன்னு பாரம்பரியமான நலத்திட்டங்களை முன்வச்சாங்க. இன்னொரு பக்கம் டிவிகேவோட அறிக்கை முழுவதுமே இளைஞர்களை மையப்படுத்தி இருந்துச்சு. வேலைவாய்ப்பில்லாத இளைஞர்களுக்கு மாசம் 4000 ரூபாய் உதவித்தொகை, அடமானமில்லாத கல்விக் கடன்கள்னு புது தலைமுறையோட தேவைகளை அவங்க ரொம்ப சரியா கணிச்சு குறி வச்சாங்க. பல நடுநிலை அரசியல் விமர்சகர்கள் இதே ஒரு திராவிட மாடல் ஆட்சியின் மீதான பொதுவாக்கெடுப்பு அப்படின்னே சொல்றாங்க. ஆளுங்கட்சிக்கு எதிரான மனநிலை, வேலைவாய்ப்பின்மை, ஊதிய தேக்க நிலை, அப்புறம் முக்கியமா இளைஞர்கள் மற்றும் பெண்கள் மத்தியில இருந்த அந்த மாற்றத்துக்கான ஏக்கம், இதையெல்லாம் டிஎம்கேக்கு ரொம்ப சரியா தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படிங்கிறது தான் நாம கவனிக்க வேண்டிய முக்கிய குறிப்பு. பகுதி 3. தொங்கு சட்டமன்றத்தோட கணிதம். இங்கதான் ட்விஸ்ட். வெற்றி மட்டுமே எப்பவும் பத்தாதே. முதல்ல இந்த தொங்கு சட்டமன்றம் அப்படின்னா என்னன்னு கொஞ்சம் தெளிவா புரிஞ்சுக்குவோம். தேர்தல்ல எந்த ஒரு தனிப்பேரும் கட்சியோ அல்லது தேர்தலுக்கு முந்தைய கூட்டணியோ ஆட்சி அமைக்க தேவையான குறைந்தபட்ச பெரும்பான்மை இடங்களை பெற தவறினா அதுதான் தொங்கு சட்டமன்றம்னு சொல்லப்படுது. தமிழ்நாடு இப்போ சந்திக்கிற மிக முக்கியமான அரசியல் சாசன நெருக்கடியே இதுதான். சரி, இப்போ இந்த நெருக்கடியான கணக்க பாப்போம். மொத்தம் 234 இடங்கள் கொண்ட சட்டமன்றத்துல பெரும்பான்மைக்கு 118 இடங்கள் வேணும். டிஎம்கே ஜெயிச்சது 108 இடங்கள். இதுல விஜய் 2 தொகுதிகளில் ஜெயிச்சதால சட்டப்படி ஒரு இடத்த அவர் ராஜினாமா செஞ்சுதான் ஆகணும். அப்போ அவங்க பலம் 107ஆக குறைஞ்சிடும். அது மட்டுமல்லாம ஒரு எம்எல்ஏவை சபாநாயகரா தேர்ந்தெடுக்கணும். சபாநாயகர் பொதுவா வாக்களிக்க முடியாதுங்கிறதால டிஎம்கேவோட பலம் 106ஆக குறைஞ்சிடும். ஆக பெரும்பான்மையை எட்ட அவங்களுக்கு இன்னும் 11 அல்லது 12 எம்எல்ஏக்களோட ஆதரவு கட்டாயம் தேவை. இதுதான் உங்க முன்னாடி இருக்கிற பெரிய சவால். பகுதி 4. அரசியல் சாசன மோதல். இதுல ஆளுநரோட பங்கு எவ்வளவு முக்கியமானதுன்னு பாப்போம். நடுநிலையா அரசியல் சாசன விதிகளின்படி பார்த்தோம்னா சர்க்காரிய கமிஷன், பூஞ்சி கமிஷன், அப்புறம் உச்சநீதிமன்றத்தோட ரொம்ப பிரபலமான எஸ்ஆர் பொம்மை வழக்கு, இதெல்லாம் இதுல ரொம்ப முக்கியம். தேர்தலுக்கு முந்தைய கூட்டணியை முதல்ல கூப்பிடுறதா அல்லது அதிக இடங்களை ஜெயிச்ச தனிப்பெரும் கட்சி ஆட்சி அமைக்க கூப்பிடுறதா அப்படிங்கறத ஆளுநர் தான் தீர்மானிக்கணும். ஆளுநர் அரசியல் சாசனப்படி நடுநிலையா முடிவெடுக்கணும் அப்படிங்கிறது தான் இதோட சாராம்சம்.
கடந்த 4 நாட்கள்ல நடந்த இந்த அதிவேக மாற்றங்களை கொஞ்சம் பாருங்க. மே 4ஆம் தேதி முடிவுகள் வந்துச்சு. மே 5ல மு.க. ஸ்டாலின் ராஜினாமா செஞ்சாரு. விஜய் டிவிகேவோட சட்டமன்ற தலைவரா தேர்ந்தெடுக்கப்பட்டாரு. மே 6ல விஜய் ஆளுநரை 2 தடவை சந்திச்சு ஆட்சி அமைக்க உரிமை கோரினாரு. ஆனா மே 7ஆம் தேதி போதுமான எம்எல்ஏகளோட கடிதங்கள் இல்லேன்னு சொல்லி ஆளுநர் பதவி பிரமாணத்துக்கு அனுமதி மறுத்துட்டாரு. நேரம் எவ்வளவு வேகமா ஒரு பதற்றத்தோட நகருதுன்னு இதிலேந்தே உங்களுக்கு தெரியும். பகுதி 5 புதிய கூட்டணிகளும் துரோகங்களும், அந்த மேஜிக் நம்பருக்கான மிகப்பெரிய தேடல். அரசியல்ல எப்ப வேணா எது வேணா நடக்கலாம்னு சொல்வாங்களே, அது இதுதான். பல தசாப்தங்களா திமுகவோட கூட்டணியில இருந்த காங்கிரஸ் கட்சி தேர்தலுக்கு பிறகு திடீர்னு டிவிகேக்கு தங்களோட ஆதரவை கொடுக்க போறதா அறிவிச்சாங்க. இத பார்த்த திமுக தரப்பு காங்கிரஸ முதுகில் குத்தியவர்கள்னு கடுமையா விமர்சிச்சிருக்காங்க. நாம இத ஒரு பார்வையாளரா நடுநிலையா நின்னு பார்த்தோம்னா, அரசியல் கூட்டணிகள் சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி எப்படி உடனே மாறும் என்பதற்கு இது ஒரு கச்சிதமான உதாரணம். இந்த சிக்கல்ல இருந்து வெளிய வர டிவிகே முன்னாடி இப்போ 3 வழிகள் தான் இருக்கு. 1, காங்கிரஸ், பாமக, விசிக மாதிரியான சிறிய கட்சிகளோட ஆதரவை திரட்டுறது. 2, கட்சி தாவல் தடை சட்டத்திலிருந்து தப்பிக்க அதிமுகவோட 47 எம்எல்ஏக்கள்ல 3ல 2 பங்கு, அதாவது 32 பேரை ஒட்டுமொத்தமா டிவிகேவோட இணைக்கிறது. 3வது வழி, சட்டமன்ற வாக்கெடுப்போட போது எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் சிலரை அவைக்கு வராம தடுத்து அவையோட ஒட்டுமொத்த பலத்தை குறைக்கிறது மூலமா பெரும்பான்மைக்கான இலக்க குறைக்கிறது. இந்த 3ல ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜியை அவங்க செஞ்சுதான் ஆகணும். இதுக்கு நடுவுல இடதுசாரி கட்சிகளோட நிலைப்பாட்டையும் நம்ம கவனிச்சாகணும். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆளுநரோட முடிவை கடுமையா விமர்சிச்சிருக்காங்க. ஆளுநரோட முடிவும் முற்றிலும் தவறானது, இதை ஏத்துக்கவே முடியாதுன்னு அவங்க சொல்றாங்க. அதிக இடங்களை ஜெயிச்ச தனிப்பெரும் கட்சிக்கு சட்டமன்றத்துல வாக்கெடுப்பு மூலமா தங்களோட பெரும்பான்மையை நிரூபிக்க ஆளுநர் முதல்ல வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கறத அவங்களோட வாதமா இருக்கு. நாம இந்த சிறப்பு விளக்கத்தோட இறுதிக்கு வந்துட்டோம். இப்போ எல்லாரும் மனசுலே ஓடிட்டு இருக்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இதுதான். விஜய் தனக்கு தேவையான அந்த மேஜிக் நம்பரை பிடிப்பாரா, இல்லனா தமிழ்நாடு திரும்பவும் இன்னொரு தேர்தலை சந்திக்க போகுதா? நிலைமை இன்னும் ஒரு முடிவுக்கு வரலங்க. இந்த அரசியல் சதுரங்கம் தொடர்ந்துட்டே தான் இருக்கு. இந்த மாபெரும் அரசியல் புதிரோட விடை என்னங்கிறத நாம பொறுத்திருந்துதான் பார்க்கணும். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தலைப்போட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.